வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர்ல கன்செஷனல் அகாமடேஷன் பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம், அதாவது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 49 பார்க்கலாம். எஸ். இப்ப பாருங்க, கன்செஷனல் அகாமடேஷன்ன்றது என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் பார்த்தோம். ஓகே, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ன்றது எம்ப்ளாயர் வந்து அப்படியே என்ன பண்ணிட்டாரு, அகாமடேஷன் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து கொடுக்குறாரு. அது வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். இதுவே ஒரு கன்செஷனல் ரேட்ல எம்ப்ளாய்க்கு கொடுத்தாரு அப்படின்னா, அதாவது பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஃபுல்லா வந்து எம்ப்ளாயர் பே பண்ணாம கொஞ்சம் அமௌண்ட் அதுல ஒரு பார்ட் வந்து எம்ப்ளாயி கிட்ட இருந்து ரெக்கவர் பண்றாரு அப்படின்னா அதுதான் கன்செஷனல் அகாமடேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், 1000 rupees ரெண்ட் உள்ள ஒரு அகாமடேஷனை எம்ப்ளாயி கிட்ட இருந்து 100 rupees வாங்குறாரு அப்படின்னா அது கன்செஷனல் ரேட்ல கொடுக்குறாரு இல்லையா? அதைத்தான் கன்செஷனல் அகாமடேஷன் சொல்றோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோமோ, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதர் எம்ப்ளாயி அப்படின்னு நிறைய பேசிஸ்ல கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த சேம் பேசிஸ்ல நம்ம இதுல வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து ரெண்ட் ரெக்கவர் ஃப்ரம் எம்ப்ளாயி, எவ்வளவு ரெண்ட் வந்து நம்ம ரெக்கவர் பண்றோமோ எம்ப்ளாயி கிட்ட இருந்து அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வர்றதுதான் வேல்யூ ஆஃப் கன்செஷனல் அகாமடேஷன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் எப்படி அப்படின்ட்டு. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு லைசன்ஸ் ஃபீ, அண்ட் அதர் எம்ப்ளாயரா இருந்தா ஓன்டு பை எம்ப்ளாயரா பார்க்கணும், இல்ல நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர். அதாவது அகாமடேஷன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எம்ப்ளாயர் ஓன் பண்ணிருக்காரா இல்லாட்டி லீஸ்க்கு எடுத்திருக்காரான்றத பார்க்கணும். அப்ப எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருந்தா இந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் salary இஸ் taxable as வேல்யூ ஆஃப் RFA அப்படின்றது கால்குலேட் பண்றது இருக்கு. அண்ட் இது நாட் ஓன்டு பை எம்ப்ளாயரா இருந்துச்சுன்னா லீஸ் ரெண்ட் ஆர் 10% ஆஃப் salary, இது ரெண்டுத்துல எது லெஸ்ஸோ அதுதான் வந்து நமக்கு வேல்யூ ஆஃப் RFA-வா இருக்கு. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டீடைல்டா பார்த்தாச்சு, அதனால இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ நீங்க பார்க்காதவங்க யாரா இருந்தா ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா அந்த சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. எஸ், இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. Xavier is employed as a manager in the State Bank of India at Mumbai. Following are the particulars of his salary for the financial year 2024-25. Basic pay 2,500 per month. Dearness allowance forming part 400 per month. Dearness allowance 600 per month. Bonus 3,000 per annum. இதுல பாத்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஃபார்மிங் பார்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு சேரக்கூடிய டியர்னஸ் அலவன்ஸ் இது, அண்ட் இது ஜென்ரலா இருக்க டியர்னஸ் அலவன்ஸ். இப்ப நம்ம இந்த வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபார்மிங் பார்ட் தான் எடுக்கணும். இந்த டியர்னஸ் அலவன்ஸ் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, எஸ். He has been provided furnished house. The cost of furniture and household appliances being rupees 10,000. The bank pays rupees 2,000 per month for the said accommodation, but deducts only rupees 250 per month. பார்த்தோம் இல்லையா? அதாவது பேங்க் வந்து அந்த அகாமடேஷனுக்காக 2,000 ரூபாய் மாசம் பே பண்றாங்க. ஆனா எம்ப்ளாயி கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா 250 தான் டிடெக்ட் பண்றாங்க. அப்ப இதத்தான் கன்செஷனல் அகாமடேஷன் சொல்றோம். ஒரு கன்செஷனல் ரேட்ல வந்து அவங்களோட எம்ப்ளாய்க்காக கொடுக்குறாங்க. டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் ஹவுஸ் அகாமடேஷன். ஓகே, ரொம்ப ஈஸி தான் இந்த ப்ராப்ளம். இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இவர் வந்து ஒரு அதர் எம்ப்ளாயி. ஓகே, இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு டாக்ஸபிள் RFA அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஹவுஸ் இஸ் நாட் ஓன்ட் பை த எம்ப்ளாயர் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா பேங்க் வந்து 2,000 ரெண்ட் பே பண்றாங்க. அப்ப ஹவுஸ் நாட் ஓன்ட் பை த எம்ப்ளாயர் அப்படின்னா வேல்யூ ஆஃப் RFA வந்து என்ன அப்படின்னா 10% ஆஃப் salary or the rent payable, whichever is less. Okay, இப்ப இங்க 2,000 per month ரெண்ட் பே பண்ணிருக்காரு. இப்ப 10% ஆஃப் salary ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ascertain பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து 10% ஆஃப் salary RFA எடுக்கிறதா இல்ல ரெண்ட் பே பண்ணது RFA-வா எடுக்கிறதான்றது தெரிய வரும். எஸ், இப்ப 10% ஆஃப் salary-ன்றது என்னென்னலாம் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, பாருங்க, வேல்யூ ஆஃப் RFA வந்து 10% ஆஃப் salary or rent paid, அதுல whichever is less. ஓகே, இப்ப இந்த பேசிக் பே எடுத்துக்கலாம். 2,500 per month சொல்லிட்டாங்க. சோ 2,500 into 12. ஓகே, பாருங்க 30,000 வந்துருச்சு. டியர்னஸ் அலவன்ஸ் 2 இருக்கு, அதுல ஃபார்மிங் பார்ட் தான் நம்ம எடுக்க போறோம். 400 into 12, 4,800. போனஸ் பாத்தீங்கன்னா 3,000 நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம்.
ஓகே, அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து சேலரின்றது இது மூணும் தான். இப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது பாருங்க. salary for RFA 37,800. இப்ப இதுல 10% போடுவோம். போட்டோம்னா 3,780 வருது. ஓகே, இப்ப வந்து per month எவ்வளவு பே பண்ணிருக்காரு? 2,000 per month. அப்ப 2,000 into 12 போட்டோம்னா 24,000 வருது. இப்ப இந்த 3,780 24,000 பார்த்தா நிச்சயம் 3,780 தான். அப்ப வேல்யூ ஆஃப் RFA என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,780. ஓகே, எஸ். அப்ப போட்டுக்கலாம். வேல்யூ ஆஃப் RFA 3,780. ஆனா இவருக்கு furnished ஹவுஸ் கொடுக்குறாங்க. காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளவுன்னா 10,000. இப்ப இந்த காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்ல 10% வந்து நமக்கு வந்து டாக்ஸபிள் இல்லையா? அப்ப 10,000 into 10% போட்டோம்னா 1,000 வருது. அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 4,780 ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனோட வேல்யூ. ஓகே, இப்ப ரெண்ட் கலெக்ட் பண்றாரு இல்லையா? 250 rupees per month வந்து எம்ப்ளாயி கிட்ட இருந்து ரெண்டா வாங்குறாங்க பாருங்க. பட் டிடெக்ட்ஸ் ஒன்லி rupees 250 per month. ஓகே, சேலரியில இருந்து அவருக்கு டிடெக்ட் பண்றாங்க அந்த ரெண்டுக்காக. அப்ப 250ன்றது ரெண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் தி எம்ப்ளாயி. அதனால இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 250 into 12 போட்டோம்னா எவ்வளவு வருது பாருங்க, 3,000 வருது. ஓகே, 250 per மந்த்துக்கு. அப்ப ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 3,000. அப்ப 4,780ல 3,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வரதுதான் பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் இந்த அகாமடேஷன், கன்செஷனல் அகாமடேஷன். எவ்வளவு பாருங்க, 1,750 தான் வேல்யூ ஆஃப் அகாமடேஷன். அதாவது பர்கசிட். பர்கசிட் வந்து இந்த எம்ப்ளாய்க்கு கிடைக்கிறது 1,780 rupees. ஓகே, ரொம்ப ஈஸி தான் அந்த கன்செஷனல் அகாமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் நமக்கு போட தெரிஞ்சுச்சுன்னா அதுல இருந்து அப்படியே ரெண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் த எம்ப்ளாயிய சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் ஆன்சர். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இதுல வந்து வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ப்ராப்ளமோட டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்றேன். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.